அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய தினத்தினுடைய பாடம் என்னவென்று சொன்னால், இஹ்சான் என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? நற்செயல்கள் என்பது அதனுடைய பொருள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்று சொன்னால் அதற்கான விரிவாக்கத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இஹ்சான் என்பது நீங்கள் அல்லாஹுவை பார்க்காத போதும் கூட, நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கின்றான், கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற உள் உணர்வோடு தொழுவதாகும், வணங்கி வழிபடுவதாகும், கட்டுப்படுவதாகும் என்று சொன்னார்கள். இத விளங்குறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இஹ்சான் சொன்னாலே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எவற்றையெல்லாம் நல்ல செயல்கள் என்று சொன்னானோ, அதுபோன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவையெல்லாம் நற்செயல்கள் என்று, நல்ல அறங்கள், எந்த பேச்சு நன்மையான பேச்சு, எந்த செயல் நல்ல செயல் என்பதை குறித்து நமக்கு எவற்றையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அவற்றையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதாகும். நம்முடைய சொல்லிலையும், நம்முடைய செயலாலையும், நம்முடைய எழுத்துகளாலையும், நம்முடைய உள்ளார்ந்த உணர்வு நம்பிக்கைகளிலும் அந்த அடிப்படையை நாம் எப்போதும் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உள தூய்மை. அதற்கு உள தூய்மை என்று நம்ம சொல்லலாம். நாம பேசுற பேச்சு எது நல்ல பேச்சு? நம்ம பேசுற பேச்சினால நம்முடைய முன்னால் உள்ளவருடைய அறியாமை அகலணும், மூட நம்பிக்கை ஒழியணும், நமக்கு முன்னால் உள்ளவருக்கு தெளிவு கிடைக்கணும், நம்முடைய சொல்லின் மூலியமாக அவருக்கு ஏதேனும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும், பயன் இருக்கணும். அதே போன்று நம்முடைய முன்னால் உள்ளவருக்கு நம்முடைய பேச்சின் மூலியமாக அவருக்கு மன அமைதி, மன நிறைவு, மன சந்தோஷம் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேச்சு அழகிய பேச்சாக இருக்கணும், பண்பாடு உள்ள பேச்சாக இருக்கணும், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பேச்சாக இருக்கணும், நல்ல சொல்லணும், நேர்மறையா பேசணும். அசிங்கம், கெட்ட, பொய், தீமையான, அசிங்கமான, அருவருப்பான உரம் பேசுறதோ, அடுத்தவங்களை பத்தி அல்லது அடுத்தவர்கள் மீது இல்லாத பொல்லாத சொல்றதோ, இது போன்ற தீமையான சொற்கள் நம்முடைய நாவில் வராமல் நம்முடைய சொல்லை நாம் பாதுகாத்துக் கொள்வது. அப்போ இறைவனுக்கு பிடித்த மாதிரி, இறைவனுடைய தூதர் பேசின பேச்சு மாதிரி நம்முடைய பேச்சினுடைய ஒழுக்கத்தை, குணத்தை அமைத்துக் கொள்ளணும். அடுத்து நம்முடைய செயல். இப்ப நம்ம தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். இந்த தொழுகைய மற்றவங்க பார்ப்பாங்களே, நம்ம தொழுகிறத பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக தொழக்கூடாது. அல்லது மற்றவங்க நம்மள்ட்ட கேட்பாங்களே, தொழுதிங்களா தொழலையா அப்படி கேள்வி வைப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக இல்லாம, நாம தொழும் பொழுது என்னை படைத்த இறைவன், அவனை நான் வணங்கி வழிபட வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அப்போ நான் அந்த இறைவனுக்காக அந்த வணக்க வழிபாடை நான் நிறைவேற்றுவேன். வேறு யாருடைய முகஸ்துதி, அதாவது முகத்தாட்சணைக்காக பிறர் நம்மளை பார்க்கிறார்கள், நம்மை கேள்வி கேட்பார்கள், அல்லது நம்மை நல்லவர் என்று அவர்கள் விளங்கி கொள்ளணும், புரியணும், அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும், இல்லை அடுத்தவங்க நம்மளை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளணும் என்பதற்காக இல்லாம, இறைவன் என்னை பொருந்தி கொண்டால் போதும், நான் இறைவனுக்காக தொழுறேன், இந்த தொழிலை இறைவன் என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அப்போ இறைவன் கட்டளை எடுத்துக்கிறேன், அதை நான் அவனுக்காக நான் நிறைவேற்றுறேன், அவன்கிட்ட தான் இதுக்கான கூலியை நான் எதிர்பார்க்கிறேன், திருப்பொருத்தத்தை, அருளை எதிர்பார்க்கிறேன் என்று செய்தால் அது நற்செயலாக ஆகிவிடும். அப்போ இது மாதிரி எதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹுவால வழிகாட்டி தரப்பட்டு இருக்கிறதோ, முஹம்மது நபி நமக்கு சொல்லி தந்தாரோ, அந்த அடிப்படையில் நம்முடைய அனைத்து காரியங்களை அமைத்துக் கொள்வது,
அதை எல்லாத்தையும் நம்ம இறைவனுடைய திருப்திக்காக செய்யணும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதுதான் நல்ல செயலாகும். நாம வந்து மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் பாராட்டையும் எதிர்பார்த்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் செய்தால், அது தொழுவதாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, உதவி பண்ணாலும் சரி, இதெல்லாம் மக்களுடைய பாராட்ட நன்மதிப்பை பெறணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம்னா இறைவன்ட்ட அதுக்கு கூலி கிடைக்காது. இறைவன் இந்த நல்ல காரியத்துல செய்ய சொன்னாரு, அதனால நான் செய்கிறேன். நான் இறைவனை நான் பார்க்காவிட்டாலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உணர்வோடு இறைவன் கடமையாக்கிய இறை தூதர் நமக்கு சொல்லி தந்த அந்த நன்மையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இதற்கான கூலிய பிரதிபலனை இறைவன்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் என்ற உணர்வோடு செய்கிறது தான் எஹ்சான், நல்ல செயல்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இது விரிவா பேச வேண்டிய விஷயம். இருந்தாலும் இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. அடுத்து மறுமை நாள். மறுமை நாள்னா என்ன? இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு, முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ மனிதனுக்கு முடிவு, ஆரம்பம் பிறப்பு. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து இறைவன் பிறக்க வைக்கிறான். பிறகு உயிர் கொடுத்து வாழ வைத்த அதே இறைவன் தான் நம்முடைய உயிரையும் கைப்பற்றுகின்றான். அது மாதிரி இந்த உலகமும் இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழியும். நம்ம வீடு கட்டுறோம். கட்டுறதுக்கு முன்னால் ஒண்ணுமில்லாத இடத்த தான் நம்ம செம்மப்படுத்தி வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டின வீடு ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு அல்லது ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பாழடைஞ்சிடும். அந்த வீடு பலகீனமாயிரும். வாழ்வதற்கு தகுதியற்ற நிலை அடைஞ்சிடும். அப்படி நம்ம அது மீறி நம்ம இருந்தோம்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம மேல விழுந்து நம்முடைய இறப்புக்கு அதுவும் ஒரு காரணமாயிரும். அப்போ இது மாதிரி இந்த உலகம் ஒரு நாள் இறைவனால் அழிக்கப்படும். பிறகு இறைவன் ஒரு உலகத்தை அவன் ஏற்படுத்துவான். அவனுக்கு அதெல்லாம் ஆற்றல் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்புறதுதானே ஈமான். அப்போ அந்த இறைவன் நம்ம திரும்பவும் என்ன செய்வோம்? ஆரம்ப நிலையிலிருந்து நம்மளை படைச்ச இறைவன் திரும்ப நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் என்ன நல்லறங்கள் செய்தோம், எவ்வளோ தீவினைகள் செய்தோம், நாம் செஞ்ச உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான வாழ்க்கை கணக்கை நாம் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த விசாரணையில் நாம் இறைவனுக்கு பிடித்தமான நல்ல அறங்களை நாம் செய்திருந்தால் நமக்கு சுவனம் பரிசாக, நிரந்தரமான பரிசாக இறைவன் அந்த வாழ்க்கையை நமக்கு தருவான். அதே வேளையில நாம இறைவனுக்கு மாறு செஞ்சு இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த உலகத்துல தீய வழியில வாழ்ந்து கெட்டவராக வாழ்ந்து மரணிச்சிருந்தோம்னா நம்மள்ட்ட நிறைய தீயதுதான் நம்முடைய வாழ்நாள் முழுக்க செஞ்சிருந்தது கணக்கிடப்படுமே. ஆனால் அந்த விசாரணையில தெரிய வரும் பொழுது நமக்கு தண்டனை நரகம்தான், நெருப்பு தான் அப்படிங்கிறத, அதுவும் நிரந்தரமான தண்டனையா இருக்கும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறார். அப்போ அந்த மறுமை நாளை நாம் என்ன செய்யணும்னா நாம் நம்பிக்கை கொள்ளும். அப்போ அந்த மறுமை நாள் எப்போ ஏற்படும் அப்படின்னு முகமது நபிகிட்ட ஒரு மனிதர் கேட்குறார். அப்போ முகமது நபி சொன்னார், அந்த மறுமை நாள் எப்போது சம்பவிக்கும், இந்த உலகம் எப்போ அழியும், திரும்ப எப்போ மறு உலகம் படைக்கப்பட்டு விசாரணை எப்போது நடக்கும் என்பதை இறைவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று சொன்னார்கள். சரி, இருந்தாலும் அந்த உலக அழிவுனால நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு, விளங்கிக்கிறதுக்கான சில அத்தாட்சிகள் இருந்தால் சொல்லுங்களேன், அடையாளங்கள் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கப்பட்டது. அப்போ முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன அடையாளங்களை சொன்னாங்க. இதெல்லாம் தெரிய வந்தா உலகம் அழிவு நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு விளங்கலாம். அது மாதிரி இன்னும் சில பெரிய அடையாளங்களையும் சொன்னாங்க. அது எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. சிறிய அடையாளங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்தவையும் இருக்கிறது. இப்பொழுது நாம அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நாம கண்கூடாக அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இனிமே சில நாள் கழித்து சில அடையாளங்கள் வெளிப்படும். அதையும் நம்ம காண இருக்கிறோமா அல்லது நம்முடைய சந்ததிகள் பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் முகமது நபி சொன்னது நிதர்சனமான உண்மை. அவர் உண்மையிலே இறைவனுடைய தூதர் தான், இறைவனிடம் செய்தி வாங்கி தர்றாரா என்பதற்கான அடையாளங்கள்ல ஒரு 2 அடையாளத்தை நம்ம இந்த இதுல சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சொன்னாங்க, காலணிகள் இல்லாத, ஆடைகள் பரிபூர்ணமாக கிடைக்க பெறாத, ஆதரவு இல்லாத கூட்டத்தினர்
ஆடம்பரமான உயர்ந்த கட்டடங்களை கட்டுவதில் போட்டி போட்டுக் கொண்டு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது ஒரு அடையாளம் சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று 2 விஷயங்கள சொன்னாங்க அந்த நேரத்துல. அதாவது இன்னைக்கு பார்க்கலாம், இந்த அரபு அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. தங்குற நிலையான வீடு வாசல் இல்லாம இருந்தாங்க. போதிய ஆடைகள் இல்லாது இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எவ்வளோ பெரிய செல்வ செழிப்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உயரமான கட்டடங்கள் கட்டிக்கொண்டு, அதில காச கரியாக்கி கொண்டு, அத உன் வீடு பெருசா, என் வீடு பெருசா, உன் கட்டடம் பெருசா, என் கட்டடம் பெருசா என்று என பெருமை பீற்றிக் கொள்வதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு நெ நடைமுறை காலத்துல நடக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்ப நம்ம கண்கூடா பார்க்குறோம். இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு அடிமை பெண்ணு தன் எஜமானிய பெற்றெடுப்பாள்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் நம்ம ஊர்கள்ல இருந்தது. ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல உள்ள வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருந்தது. அவங்க சொல்ல தட்ட மாட்டாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு கண்ணியமும், உபசரிப்பும் என மரியாதையும் முறையா குடுத்தாங்க. ஆனா ஒரு காலம் வரும், அந்த நேரத்துல என்ன தாய் தகப்பனுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. தாய் தகப்பங்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, சில வீட்ல ஆம்பள பிள்ளை இருந்தா ஆம்பள பிள்ளைய பார்த்துக்கிடுவாங்க. சில வீடுகள்ல பொம்பள பிள்ளை மட்டும் தான் இருக்குன்னா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா, அப்போ இப்படியான காலகட்டத்தில, நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில, இன்னைக்கு வயசாயிடுச்சுன்னா, நம்முடைய மருமக எத தர்றாளோ அதத்தான் நம்ம வாங்கிட்டு சாப்பிடுற மாரி நிலை இருக்கு. நம்ம மக எத தருதோ அதத்தான் வாங்கி சாப்பிடுற மாரி நிலையா இருக்கு. அதே மாரி சில இடங்கள்ல தாய் தகப்பனுக்கு எந்த மதிப்பு மரியாதை இல்லாம விட்டுட்டு போயிருதாங்க. அனாதையாயிர்றாங்க. அனாதையா பிள்ளைகள் இருந்தும் அனாதையா என்ன பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. எத்தனையோ பேர் முதியோர் இல்லத்துல போய் விட்டுருதாங்க. அதேமாரி பெத்தவங்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையுமே இல்லாத ஒரு காலகட்டமா இருக்குது. கண்ணியமோ, மதிப்போ, மரியாதை இல்லாத ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த தான் பெத்தெடுத்த புள்ளைங்க ராஜா மாதிரியாவும், ராணி மாரியும் இருந்து கொண்டு நம்மள ஒரு வேலைக்காரி மாரி, காவலாளி மாரி நம்மள நடத்துவாங்க. இது மாரி ஒரு காலகட்டம் வந்துருதுன்னா, அது உலகம் அழிவு நாள நெருங்கி போய்க்கிட்டு இருக்குன்னு முகமது நபி சொன்னாரு. இந்த 2யும் நம்ம கண்கூடாக நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில இன்னும் சில அடையாளங்கள சொன்னாங்க. அத இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவா பின்ன நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம் பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தா போதுமானது. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த பாடம், கேட்ட பாடம் என்ன அப்படின்னா, இஹ்சான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அதனுடைய விளக்கம் என்ன? அதுக்கான உதாரணத்த பார்த்தோம். மறுமை நாள்ல எதுக்கு சொல்லுவாங்க? அதனுடைய அடையாளம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இத மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு பாடத்த நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.